And I'm going to be talking about the beautiful way Jesus Christ leads people to salvation. நான் உங்கள் மத்தியிலே ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாச வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நபர்களும் அந்த தேவனுடைய அன்பிலே அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் மலர வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே உறுதிப்படுத்துகிறேன். How Jesus speaks to us, how he works in our lives to shine his light into our hearts. இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே அந்த அன்பின் நிமித்தமாய் சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் இருதயத்திலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைந்தவராய் காணப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து தேவ நாமத்தை உணர்த்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. God doesn't want anyone to be lost. He wants everyone to know the true path of salvation. இயேசு கிறிஸ்து ஒரு நபரையும் வேண்டாம் புறம்பே தள்ளுவது கிடையாது. ஒவ்வொரு நபரையும் நேசிக்கக்கூடியவராகவும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமும் நோக்கமாய் காணப்படுகிறது. But people are lost if they haven't received God's love and made peace with God. அநேக ஜனங்கள் உண்மையான தேவனுடைய அன்பை அறியாதவர்களாகவும் அவரை விட்டு தூரமாய் போன ஜனங்களாகவும் உலகத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் தேவர்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய அன்பின் நிமித்தமாய் ஒன்று சேர்த்திருக்கிறாரே, அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. Because of the darkness of sin, the works of the devil, all that is evil is blocking people from the kingdom of heaven. அநேக ஜனங்களை நல்ல முறையிலே வழிநடத்தாமல், அதாவது உண்மையான அன்பு, உண்மையான தேவனுடைய ராஜ்யம் என்ன என்று தெரியாத அளவுக்கு பிசாசானவன் ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But those who want to live by the truth come into the light of God. அதாவது ஒரு நபர் உண்மையான அன்பு என்ன என்பதை தேவனை அறிந்திருக்கிறதான நபர்களுக்கு வெளிச்சத்தின் ஆவியை, வெளிச்சத்தின் அந்த பிரகாசத்தை, அவர்தான் மெய்யான ஒளி என்பதை நமக்கு பறைசாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. I wanted to know the truth. I wanted to know the true meaning of life. I wanted to know God's purpose for me. அதாவது ஒவ்வொருவரும் இப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உண்மையான அன்பை தந்திருக்கிறார், உண்மையான பாசத்தை தந்திருக்கிறார், உண்மையான நல்ல ஒரு பாதையை தந்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு, உங்களுக்கு ஒரு உத்வேகம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. And we find all of these blessings, the light of God, the truth of God in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. Now in the Bible, in the Gospels, we have a lot of stories about Jesus coming to speak to people and give them his truth. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷ பகுதியை 4 பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உவமைகளை சொல்லி நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அந்த உவமைகளை சொல்லி புரிய வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அது உதாரணத்துவமாய் எடுத்து நாமும் அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. Every person that Jesus would talk to, he would reveal himself, who he is, in a special way. ஒவ்வொரு நபர்களையும் தேவன், அதாவது அந்த பாவ சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிப்படுத்துவதற்கு அன்பின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. To help that person to come to a greater or correct understanding of how to enter the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்திற்குள்ளதான அந்த ரகசியத்தை மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த கிடையாது. உங்களுக்கும் எனக்குத்தான் அந்த அன்பின் அந்த வழிநடத்துதலை இந்த வசனத்தில் வாசித்த வண்ணமாக தேவன் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. I'm going to mention some of these people that Jesus spoke to because it teaches us how Jesus speaks to people. அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்து எப்படி மற்ற ஜனங்கள்கிட்ட பேசுகிறார் என்கிறதான ஒரு கிண்டல் கேலியான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய அந்த வார்த்தையின் அச்சுடுவுகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
The first man I want to talk about, his name was Zacchaeus. முதலாவதாக ஒரு நபரை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். சகேயு என்கிறதான ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். He was a very rich man. He was a wealthy tax collector. நாம் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக யோவான் 11 இல்ல மத்தேயு 11 தெரியல. ஆகவே அந்த சகேயு என்கிற ஒரு மனிதன் மிகுந்த பணக்காரனாய் காணப்பட்டான். அந்த தேசத்துல பணம் வசூலிக்கக்கூடியதான வரி வசூலிக்கக்கூடியதான ஒரு நபராய் காணப்பட்டான். We find this story in Luke chapter 19, but I'm just going to speak some small points about this story. இதை குறித்ததான வேதத்திலே லூக்கா 19வது அதிகாரத்திலே இந்த சகேயை குறித்ததான அந்த உதாரணத்தை நாம் வாசிக்க முடியும். He heard that Jesus Christ was coming past his town. அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அந்த பட்டணத்துக்கு கடந்து வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். He wanted to see Jesus with his own eyes. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சகேயு கடந்து வருகிறார். But the crowd was too big. There was too many people who were coming to Jesus for healing. அந்த இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் கூடியிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். And because he was a short man, he couldn't see over the crowd. அநேக கூட்டங்கள் இருந்ததுனாலே இந்த சகேயுனாலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. So he realized the best thing that he could do to be able to see Jesus was to climb up a tree. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்பதற்காக காட்டுத்தி மரத்திலே ஏறி பார்த்தான் என்று சொல்லி அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். Now when Jesus walked past that tree, Jesus deliberately stopped and looked up the tree. அந்த மரத்தின் அடியிலே கடந்து வந்து இயேசு கிறிஸ்து மேலே நோக்கி பார்த்த பொழுது, சகைவே நீ மேலே இறங்கி கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And he said, Zacchaeus, come down immediately. உடனே சகேயு அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். I must stay at your house today. இந்த நாளிலே உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். This man must have been so happy, so excited. He comes down from the tree and he welcomes Jesus gladly. மிகவும் ஆச்சரியப்பட்டான் சகேயு. மரத்திலிருந்தே கீழே இறங்கி வந்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷமாக மிகுந்த ஆனந்த களிப்பாக அந்த சகேயு காணப்பட்டான். But the people who knew who Zacchaeus was, they didn't like it. They didn't like that man. They began to complain, mutter to themselves. இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்கு வந்தபோது அருகில் உள்ளதான ஜனங்கள் மிகவும் எதிர்ப்பாளர்களாக ஏன் இவர் வீட்டுக்கு போகிறார், முறுமுறுக்கின்ற நபர்களாக என்ன செய்தார்கள், அன்றே காணப்பட்டார்கள். Why is Jesus gone to be the guest at a sinner's place? இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தாளியாக அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு, ஏன் போயிருக்கிறார் என்கிற ஒரு சலசலப்பு அங்கு கூடி இருந்ததான திரளான ஜனங்கள் மத்தியிலே ஏற்பட்டது. They didn't understand that Jesus has come to save sinners. மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்கு சென்று அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாகவும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைய போகிறது என்பதை மற்ற ஜனங்கள் அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அல்லேலூயா. Jesus has come to forgive people and bring people out of darkness. இயேசு கிறிஸ்து இருளாய் இருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறதான நபர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, ரட்சிப்புக்குள் கொண்டு வர ஒவ்வொரு நபர்களையும் என் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Yes, Zacchaeus had been a sinner, but now his heart was being touched by the love of Jesus. ஒரு நாளிலே சகேயு பாவத்துக்கு உள்ளாக காணப்பட்டான், இருள் நிறைந்தவனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து அந்த சகேயுடைய வீட்டிலே கடந்து வந்த பொழுது அந்த வீட்டிலே ஒரு வெளிச்சமும் அந்த வீட்டிலே பெரிய ஒரு மாறுதலும் அந்த சகேயுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகிறதை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
Jesus wants to touch every person's heart with his love. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நபர்களையும் இருதயத்தை தொட்டு சுகப்படுத்த அவர் அன்பு செலுத்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். I'm believing Jesus for him to touch your heart with his love. நான் பல மைல் தூரத்திலிருந்து உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் அவருடைய அன்பினால் நிறைப்பாராக. ஹalleluya. And Zacchaeus, he stood up and said, "Look, Lord, I will give half of my possessions to the poor." உடனே சகேயு தீர்மானம் பண்ணுகிறான். எப்படி என்று சொன்னால், என்னுடைய ஆஸ்திகளை ஏழைகளுக்கு 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஒப்பு கொடுக்கிறான். And if I have cheated anybody out of anything, I'll pay them back 4 times the amount. என்னை மீறி நான் கூடுதலாக ஏதாவது வாங்கியிருந்தார் என்று சொன்னால் 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி சகேயு ஒப்பு கொடுக்கிறான். So it sounds like he must have been a cheat. He must have cheated some people, but now he is changing his life. He's repenting. அநேக நேரங்களிலே வரி வசூலிக்கும் போகும்பொழுது மற்ற ஜனங்களை மிகவும் கொடூரமாக சகை நடத்தியிருக்க கூடும். பணத்தை கொடு, வரியை கொடு என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்திலே வந்த பொழுது மிகுந்த அன்பு நிறைந்தவனாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை தேவன் சகைக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. And Jesus said to him, "Today salvation has come to this house." இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். Because this man, he is a child of Abraham. ஏனென்று சொன்னால் இந்த மனிதன் அப்ரஹாமின் குமாரனாய் காணப்படுகிறார் என்று. For the Son of Man, which is a title of Jesus Christ, he has come to seek and to save the lost. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமமுடையவர் சகை வீட்டுக்கு வந்த பொழுது அந்த ரட்சிப்பு வந்தது நிமித்தமாக அந்த சகைவும் அப்ரஹாமின் குமாரன் என்று சொல்லி வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். People are lost because they have taken the wrong path. அநேக நேரங்களிலே ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை மாற்றுவதற்கு தேவன் ஒரு நபரை ரட்சிக்க கூடும் என்று சொன்னால் பெரிய ஒரு மாறுதல் அந்த தேசத்திலே உண்டாகிறது. And they would be lost forever if they die in their sins. பாவத்தில் வாழ்கிறதான ஜனங்கள் மரித்தார் என்று சொன்னால் நரக வாழ்க்கைக்குள்ளாக நிரந்தரமாக தள்ளப்படுகிறார்கள். But Jesus is the Savior who has come to seek, look after, to find, to save the lost. இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையானது இழந்து போய் இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஹalleluya. Jesus invited himself to Zacchaeus' house, and he will invite himself to your house. இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போக கூடும் என்று சொன்னால் அந்த சகையுவே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பு அவனுக்கு வரக்கூடும் என்று சொன்னார் மிகவும் பாக்கியவான்களா இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே, இல்லத்திலே, உள்ளத்திலே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. Would you let Jesus come to your house? இயேசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய வீட்டிலே கடந்து வருவார். I would say, "Yes, Jesus, come, visit me, Lord Jesus." உடனே நீங்க சொல்லுவீங்க, ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க நாங்கள் வரவேற்கிறோம் என்கிற எவ்வளவு ஆனந்த களிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய முகங்களிலே பிரகாசம் காணப்படும். The people, they didn't like Zacchaeus. They thought he was a bad man. ஜனங்கள் எல்லாருமே சகையுவை தவறாகவே புரிந்து கொண்டார்கள். இவன் நல்லவன் கிடையாது, இவன் கெட்டவன். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த நபரை தேடித்தான் கடந்து சென்றார். அவன் வாழ்க்கை மாறினது. But Jesus turned him into a saint by bringing him to salvation. சகையுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் வீட்டுக்கு சென்றது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சென்றது நிமித்தமாக அவன் வாழ்க்கை முழுவதுமாக மாறினது. அந்த இடமே பெரிய ஒரு ரட்சிப்புக்குள்ளாய் மாறினது. அவன் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று சொல்லி கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. The worst sinner could be saved if only they would come to Jesus and receive their salvation. இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை
உடனே அந்த சகேயு ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் வாழ்க்கை மாறினது போல நீங்களும் உங்கள் உள்ளத்தை எப்பொழுதும் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. This is why we call the lost sinners to open their hearts to the light of Jesus Christ. இதாகத்தான் சொல்லுகிறார், எப்பொழுதுமே நாம் எல்லாருமே எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். Now I want to talk about another man, and this man, he is called Nicodemus. அடுத்ததாக ஒரு நபரை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். வேதத்துல இன்னொரு நபர் சொல்லப்பட்டிருக்கிறது, நிக்கோதேமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We find his story in John chapter 3. அதைத்தான் நாம் வாசித்தோம். யோவான் 3வது அதிகாரத்துல அந்த நிக்கோதேமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And he was a religious leader, but being a religious leader doesn't necessarily mean that the person is saved. இந்த நிக்கோதேமு ரகசியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த நிக்கோதேமு ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசாங்கத்திலே ஒரு பொறுப்பு நிறைந்த நபராய் காணப்படுகிறார். Sad to say, there are many religious leaders who don't understand the true path of salvation. எப்பொழுதுமே இந்த அரசியல்வாதிகள் உண்மையான தேவனுடைய அன்பை அறியாத நபர்களாய் காணப்பட்டார்கள். And they're in danger of leading people onto the wrong path. அவர்கள் எப்பொழுதுமே ஜனங்களை நல்ல பாதையிலே நடத்துவதற்கு பிரயாசப்பட மாட்டார்கள். அதாவது ஏராளமான நேரங்களிலே தவறான பாதையிலே ஜனங்களை வழிநடத்துவதற்கு அந்த நாட்களோட அரசியல்வாதிகள் காணப்பட்டார்களாம். But Nicodemus had one good thing about him, and that is that he believed in the miracles of Jesus. ஆனால் இந்த நிக்கோதேமு எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் என்று சொன்னால், தேவனை விசுவாசிக்கிற நபராகவும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவனாகவும் ரகசியமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு நபராய் காணப்பட்டார். And he knew that no one could do these such great miracles that Jesus was doing unless Jesus did truly have come from God. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறதான அந்த வார்த்தைகளை ரகசியமாய் பெற்றுக்கொண்டவனாகவும் ரகசியமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாகவும் அத்தோடு கூட மற்ற அரசியல்வாதிகளோ மற்ற உயர் அதிகாரிகளுக்கோ தெரியாத அளவுக்கு அந்நாட்களிலே யூதா தேசத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. So Nicodemus wanted to meet with Jesus. He wanted to see Jesus for himself. தனிப்பட்ட ரீதியாக இந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நிக்கோதேமுவுக்கு காணப்பட்டது. But maybe he was a bit afraid, he was a bit secretive because he came to Jesus at night. அதாவது தனியாக இரவு நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் இந்த நிக்கோதேமுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். That's probably because many of the Pharisees, many of the religious leaders were in denial of Jesus. அநேக நேரங்களிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்படும் பொழுது இந்த நிக்கோதேமு ஆண்டவருக்காக ரகசியமாக அவரை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. But Nicodemus wanted to know the truth. இந்த நிக்கோதேமு இயேசு கிறிஸ்து யார், உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் காணப்பட்டது. And out of this situation, Jesus shares one of his most famous messages for leading people to salvation. இந்த குறிப்பிட்ட நிக்கோதேமு மூலமாக அந்த 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்புக்குள்ளதான ஒரு வசனம் என்பதை இந்த நிக்கோதேமு மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Truly I tell you, no one can see the kingdom of God unless they are born again. அதாவது ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தது கிடையாது. மறுபடியும் அவன் பிறந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும் என்கிற சத்தியத்தை யார் மூலமாகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? இந்த நிக்கோதேமு மூலமாகத்தான் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். Nicodemus did not understand what this meant.
இந்த நிக்கோதேமுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறியாமல் இருந்தான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதோ என்ன நடக்க போகிறது என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ள நேரிட்டது. He was a religious leader, but he did not understand the true path of salvation. ஒரு நாளிலே அவன் அரசியல்வாதியாக காணப்பட்டாலும் உண்மையான ரட்சிப்பு என்ன என்பதை நிக்கோதேமு அறியாமல் இருந்தார். How to become the children of God. எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். How to receive from Jesus the gift of eternal life. பெரிய நமக்கு ஒரு பரிசு இருக்குது. அது என்ன என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்பதை அந்த வெளியேறப்பெற்ற அந்த அனுபவத்தை அறிந்து கொண்டான். The truth is that we have to be born of God's Spirit. உண்மையான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் ஒருவன் மறுபடியும் பிறந்து ரட்சிப்புக்குள்ளாக தேவனுடைய பிள்ளையாக அனுதினம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. We must be born again. நாம் கண்டிப்பாக மறுபடி பிறந்த நபர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். Now the Apostle John explains how this happens in a wonderful, beautiful way. இந்த பகுதியை அப்போஸ்தலனாகிய யோவான் எவ்வளவு அழகாக திட்டமாக தெளிவாக நமக்கு புரியும்படி விளக்கியிருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாய் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். In John chapter 1 verses 12 to 13. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12-13 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். See, when Jesus came to the nation of Israel, there were many people who did not recognize him. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்த பொழுது முக்கியமாக இஸ்ரவேல் தேசத்திலே அவர் உண்மையான தெய்வம் யார் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். So they did not receive him and they did not receive their salvation. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. But the offer of salvation is for anyone who's willing to receive Jesus. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பான்மையை அநேக ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் அந்த யூதா தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற நபர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. That those who believe in Jesus are given the right to be the children of God. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். Not a child just of a human situation, but born of God, born again. அதாவது ஒருவன் ரட்சிப்புக்குள்ளாக வேண்டும் என்று சொன்னால் அவள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். We have to do two things. நாம் அதை நம்ப வேண்டும். We have to receive Jesus into our hearts. We have to believe in him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நான் நம்ப வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாறுதலை தருவார். We have to believe in who Jesus claimed to be. எப்பொழுதுமே உண்மையான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். And when we receive Jesus, we have this assurance of God being our heavenly Father. எப்பொழுதுமே நம்ம அவரை உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. So that was the beautiful way that Jesus showed Nicodemus the true path of salvation. அதாவது உண்மையான ரட்சிப்பு எப்படி என்பதை இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு மூலமாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Because Jesus wants all people
to understand what they must do to enter the kingdom of heaven. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதை மற்ற ஜனங்கள் அறியாவிட்டாலும் அதே இடத்தில் உள்ளதான ஜனங்கள் மூலமாக உதாரணத்தின் மூலமாக அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தி அந்த கூட்டத்தில் உள்ளதான நபர்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றுகிறதை யூத ஜனங்கள் மத்தியில பார்க்க முடிகிறது. The greatest family in the world is the family of those who belong to Jesus from all the nations of the world. இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் ஒரே சரீரமாய் காணப்படுகிறோம். ஒரே இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தான் நமக்கு தலையா இருக்கிறார். தேவன் தான் சபைக்கு தலையா இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். So praise God for every person who has received Jesus. Praise God for you. இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களையும் நான் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே நான் அன்பு செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சகல ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் பணங்களை திறந்து அளவில்லாமல் தருவாராக. அல்லேலூயா. Well, I want to give you one last example of another person that Jesus leads to salvation. கடைசியாக உங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து ஒரு நபரை ரட்சிப்புக்குள் மாற்றியிருக்கிறார் என்பதை மூன்றாவது காரியமாக சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். And this is the story of the Samaritan woman in John chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. சமேரியா என்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்று ஒரு பெண்மணியை பார்த்தார். Jesus was very wise in the way that he spoke to this woman. அந்த சமேரிய பெண்ணிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் ஞானமாக பேசினார். ஞானமாக அவர் பிதாவை குறித்து சொல்லியிருக்கிறார் என்பதை யோவான் 4வது அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. And she was surprised. Why is this Jewish man even speaking to me? அந்த சமேரிய பெண்ணானவள் கேட்கிறார், யூதனா இருக்கிறீங்களே, எப்படி என்கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட எப்படி இதையெல்லாம் உரையாடுகிறீர்கள் என்பதை கேள்விக்குறியாக அந்த பெண்மணி எண்ணினார். That's because Jesus wanted to save her. Jesus wanted to lead her into the truth of his kingdom. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி இடத்துல உண்மையான தெய்வம் யார், உண்மையான தேவனுடைய ராஜ்யம் எது என்பதை தெளிவாக திட்டமாக புரியும்படி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். And Jesus is able to give her wonderful revelations and understanding of who he is. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உண்மையான தெளிவான கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெளிப்பாடை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம், அந்த பெண்மணியும் பெற்றிருக்கிறார். Jesus deals with her sin without compromise. எந்த ஒரு தயவு தாட்சணம் இல்லாமல் அந்த பெண்மணியுடைய ரகசியத்தை பாவ காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை அந்த பகுதியிலே வாசிக்க முடிகிறது. And yet he does not condemn her but gives her the revelation of who he is. இந்த கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் எப்படி அந்த பெண்மணியானவர் ரட்சிப்புக்குள்ளாய் முடியும் என்பதை அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். She begins to realize that Jesus must be a prophet. அந்த பெண்மணியானவர் உணர்கிறாள், அவளுடைய வாழ்க்கையோட சரித்திரத்தை எல்லாம் சொல்லும் நிமித்தமாக உண்மையான கடவுள், உண்மையான தீர்க்கதரிசி நீர்தான் என்பதை சொல்கிறார். But that Jesus is greater than a prophet. He is the Messiah, the promised one who's coming to save the world. அவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி, அவர்தான் உண்மையான மேசியா என்பதை அந்த பெண்மணியிடம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். And the woman said, I know that Messiah called Christ is coming. When he comes, he will explain everything to us. ஆனா அந்த பெண்மணி சொல்லுகிறார், அந்த அதிகாரத்துல வாசிங்க, எங்களுக்கு பிதா ஒருவர் வருவார், அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் பேசுகிறதே நம்முடைய இயேசு கிறிஸ்து தான், பிதா தான் என்ன செய்கிறார், அவர் மூலமா பேசுகிறார் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை.
Then Jesus declared, I, the one speaking to you, I am he. I am the Messiah. சொல்லுகிறார், நீ தேடுற அந்த மேசியா, நீ தேடுற அந்த பிதா நான் தான், வேற யாரும் கிடையாது என்று இயேசு சொல்லுகிறார். See, with many of the disciples, it took them a long time to get the revelation that Jesus is the Messiah. அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே, யூதேயா தேசத்திலே எப்படி என்று சொன்னால், உண்மையான மேசியா, உண்மையான இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் இருந்தார்கள். ரொம்ப நாட்கள் எடுக்கப்பட்டது அவர்கள் எப்படிப்பட்ட மேசியாவா இருப்பா என்கிற சந்தேகங்களும் விசுவாசமான ஒரு காரியங்களும் அவர்கள் உட்படாமல் காணப்பட்டது. But with this woman, he was immediately able to shine the light of God into her heart. ஆனா இந்த சகோதரி, அந்த அம்மாவை பாருங்க, பெண்மணியை பாருங்க, உடனே இவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி, இவர்தான் உண்மையான மேசியா, இவர்தான் உண்மையான கடவுள் என்பதை மிக சீக்கிரமாக புரிந்து கொண்டு ரட்சிப்புக்குள்ளானார். அல்லேலூயா. It must be that she had a soft heart. கண்டிப்பா அந்த பெண்மணிக்கு மிகவும் இலகுவான ஒரு இருதயமா இருந்திருக்கும். அல்லேலூயா. The Bible warns us, do not harden your heart. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. See, to hear God's voice, to be close to God, we need to make sure that we have the soft hearts. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி என்று சொன்னால், நமக்கு நல்ல ஒரு லகுவான ஒரு இருதயத்தை, சதையான ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. This woman was so excited that she put her water jar down and she went back to tell her whole town about Jesus. ரட்சிப்பை அடைந்தது நிமித்தமாக இந்த பெண்மணியானவள் இயேசு கிறிஸ்துவை வந்து பாருங்கள், இவர்தான் உண்மையான மேசியா என்று சொல்லி சமேரியா பட்டணம் முழுவதும் சென்று எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Come, see a man who told me everything I ever did. Could this man be the Messiah? ஏனென்று சொன்னால், வந்து பாருங்கள், என் உள்ளத்திலே மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. என்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சொன்னார், அவர்தான் உண்மையான மேசியா, அவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி என்று சொல்லி பறைசாற்றி அந்த பட்டணத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களையும் சென்று ரட்சிப்புக்குள் வழிநடத்த அந்த ஒரு சமரிய பெண்ணால் முடிந்தது. ஹல்லேலூயா. And all the people came out of the town and they began to make their way because they wanted to see Jesus. ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம், உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். உண்மையான தெய்வம் யார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். It's like the whole village. It's like the whole village wanted to know the truth of who Jesus is. இந்த பட்டணத்தில் உள்ளதான ஜனங்கள், இந்த கிராமத்தில் உள்ளதான ஜனங்கள் அனைவரும் உண்மையான இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. And they asked Jesus to stay with them for 2 days. அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம், அந்த சமரிய பட்டணத்துல இயேசு கிறிஸ்து 2 நாட்கள் தங்கியிருந்தார். Many believed because they heard the woman's testimony, but now many more believed because they heard Jesus' words. இந்த ஒரு பெண்மணி நிமித்தமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அந்த பெண்மணி அறிந்து கொண்டார். ஆனால் அந்த ஒரு சமரிய பெண் நிமித்தமாக அந்த பட்டணமே ரட்சிப்புக்குள்ளானது என்று நாம் பார்க்கிறோம். And they said to the woman, we no longer believe just because of what you have said. நீங்களும் அதே போல இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையின் மூலமா என்ன செய்ய போகிறார் என்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறதா? சந்தேகம் வேண்டாம், உங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ள தேவனாய் கரங்களை கட்டுடைய நாமத்தை நம்புகிறோம். Now we have heard for ourselves and we know this man really is the Savior of the world. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் உறுதிப்படுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி அவர்களை பயன்படுத்தக்கூடும் என்று சொன்னார். இங்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். Now they knew who Jesus is. இப்பொழுது நமக்கு தெரியும் யார் இயேசு கிறிஸ்து என்பதை. They proclaimed the truth that Jesus Christ truly is the Savior of the whole world. இந்த உலகத்திலே மீட்புக்காக வந்த ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்
என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. The key to salvation is knowing who Jesus is. அதாவது இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, யோவான் 3:16 இதுதான் ஒரு மைய பகுதியாய் காணப்படுகிறது. முழு வேதாகமத்துக்கு முக்கியமாக புதிய ஏற்பாட்டுல நம்ம 3:16 சொன்னா தெரியாத நபர்கள் யாருமே கிடையாது. So that when you know who Jesus is, you receive him into your heart as your Lord and Savior. உங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் உண்மையான கிறிஸ்து என்கிற ஒரு விசுவாசம், ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Jesus is calling all nations to receive the kingdom of heaven that he offers us with this gift of eternal life. இந்த நித்திய ராஜ்யத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் உள்ளதான எல்லா ஜனங்களும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக போக வேண்டும், இந்த நித்திய ராஜ்யத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமும் அவருடைய நோக்கமுமாய் காணப்படுகிறது. Yes, our body will die, but Jesus Christ has conquered death. நம்முடைய சரீரமானது மரித்து மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்முடைய ஆவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றும் அந்த நித்திய ராஜ்யத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. So that whoever believes in him shall never perish but have eternal life. அந்த நித்திய ராஜ்யத்திற்கு யாரெல்லாம் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகனாக மகளாக மாற்றுகிறார் என்கிற அந்த வார்த்தைகளை விசுவாசமாக நாம் பிடித்துக் கொள்வோம். This is the beautiful way Jesus speaks to people. இதேதான் ஆண்டவர் அழகாக தன்னுடைய ஜனங்களுக்கு தெளிவாக திட்டமாக புரியும்படி சொல்லி வைத்திருக்கிறார். To lead us on his path of light out of the darkness of this world. அவருடைய பாதையிலே அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து, அந்த உலக வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான அந்த வாழ்க்கைக்கு நேராக உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா. And this is why it's so important that we make a decision to follow Jesus with all our hearts. இதைத்தான் நாம் முழு மனதோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படியே நாம் யாவரும் அர்ப்பணிப்போடு கூட நான் ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது தம்பி சொன்னது மாதிரி ஒரு பாட்டு அப்படி ஆராதிப்பேன். உங்களையே மறந்து கண்களை மூடி ஒரு 10 நிமிஷம் தேவனை துதித்து அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. And Jesus said that if we confess him before other people, Jesus will confess us before the angels of heaven. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக துன்பங்களும் கஷ்டங்களும் வியாகுலங்களும் நமக்கு நேராக கடந்து வந்த போதெல்லாம் தேவன் தேவதூதர்கள் மூலமாக, தேவனுடைய சேனைகள் மூலமாக போகும் பொழுதும் வரும் பொழுதும் இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வழிநடத்தி வருகிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. This is why we need to confess with our mouths that Jesus is Lord. இதைத்தான் ஆணித்தரமாக எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உண்மையான இயேசு கிறிஸ்து, அவர்தான் உண்மையான தெய்வம் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உத்வேகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். And we need to believe in our hearts that Jesus is alive. எப்பொழுதும் நான் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்தான் உண்மையான நம்முடைய வாழ்க்கைக்கு பரிகாரியாய் இருந்து வழிநடத்துகிறார், பரிகாரியாய் இருந்து நம்மை செயல்படுகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்படட்டும். And I want to lead you in a prayer of confession right now. இந்த நேரத்துல உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாவரும் அப்படியே எழுந்து நின்று அர்ப்பணிப்போடு கூட தேவ சமூகத்துல நாம் காணப்படுவோம். அவர் தூரத்திலிருந்து ஜெபம் பண்ணாலும் நீங்க என்ன நோக்கத்தோடு கூட என்ன வேண்டுதல் கேட்கிறீங்களோ இந்த சபைக்காக உங்களுக்காக அவர் செய்ய சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். The confession of Jesus Christ as our Lord and Savior. நம்முடைய அர்ப்பணிப்பு வேற யாருக்கும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன செய்றீங்க? நீங்க அர்ப்பணிப்பை அந்த ஒப்பு கொடுப்பை கொடுக்குறீங்க என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். So I ask you to say these words in your language after my translator translates my words. இப்பொழுது அவர் சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் திரும்ப நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லும்படி விசுவாசத்தோடு கூட உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன்.
Let's say together, Jesus is Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர்தான் எனக்கு கடவுள், நீர்தான் எனக்கு தெய்வம். Jesus is my Lord. இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் எனக்கு கடவுள். Jesus is my Savior. இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சிப்பை தந்திருக்கிறார். I believe Jesus is alive. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு முழு ஆதாரமே என் இயேசு கிறிஸ்து தான். அப்படியே சத்தமா சொல்லுங்க. Jesus is my King. இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜாவாய் காணப்படுகிறார். Jesus is my friend. இயேசு கிறிஸ்து எனக்கு நண்பனாய் காணப்படுகிறார். Jesus, fill me with the Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. Jesus, fill me with God's light. உம்முடைய வெளிச்சத்திலே என்னை நடத்தும். Jesus, forgive me of every sin. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து தருவீராக. Thank you for my salvation. ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்புக்காக உமக்கு நன்றி. I belong to God forever. எப்பொழுதுமே நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். I'm also going to say a prayer for you right now. இப்பொழுது உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபத்திலே வழிநடத்த விரும்புகிறேன். Lord, I thank you for every person here today. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Mighty hand of God be upon their lives. ஆண்டவரே, உம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுள்ள சர்வமுள்ள நாமத்தினாலே நான் ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறேன். Bless them in Jesus' name. God's power of the Holy Spirit fill them. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமையாய் கிரியை செய்வீராக. கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. Jesus, touch them. Heal them. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சத்தமாய் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கடவுளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஆமென். சேனை கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின்